கொண்டிருந்தார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்திய நாட்டினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நம்முடைய ஸ்ரீரங்கத்திலே பிறந்த ஜெய்சங்கர் அவரை சந்தித்து மனு அளித்தார். அதற்கு பிறகு இன்று காலையிலே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தார். எதற்காக சந்தித்தார்? எங்கள் மாவட்டம் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை என்கிற சிற்றூர், அதிலே மேல்பாதி என்கிற கிராமத்தை சேர்ந்த குணசேகரன் அவர் நடத்துனராக அரசு போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றுகிறார். அவருடைய மகன் கிஷோர் சரவணனை இங்கே மெடிக்கல் சீட் கிடைக்காத காரணத்தால் மருத்துவர் ஆக்க வேண்டும் என்கிற வண்ண கனவுகளோடு ரஷ்ய நாட்டுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பி வைத்தார்கள். ரஷ்ய நாட்டிலே படித்துக் கொண்டிருந்த அந்த பிள்ளை கிஷோர் சரவணன் அங்கே அவருக்கு செலவினங்கள் கட்டுப்படுத்தப்பட முடியாத காரணத்தால் ஒரு கொரியர் நிறுவனத்திலே பணியாற்றினார். கிஷோர் சரவணனும் அவனோடு சென்ற தமிழ்நாட்டு மாணவர்களும் ரஷ்ய நாட்டை சேர்ந்த சில மாணவர்களும் கொரியர் கம்பெனியிலே வேலை பார்க்கிறார்கள். மாலை நேரத்திலே தங்கள் கல்லூரி நேரம் போக கொரியர் நிறுவனத்திலே பணியாற்றி அதிலே கிடைக்கிற ஊதியத்தை வைத்து தங்களுடைய செலவுகளுக்காக நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை அல்லவா. ஒரு நாள் ரஷ்ய போலீஸ் வருகிறது. அந்த கிஷோர் சரவணன் உள்ளிட்ட மாணவர்களை கைது செய்கிறது. எதற்காக என்று தெரியவில்லை. நீங்கள் டெலிவரி செய்த பொருட்கள் தடை செய்யப்பட்ட பொருட்கள், அதை செய்திருக்கிறீர்கள் என்று குற்றம் சுமத்தி சிறையிலே அடைத்தார்கள். 1.25 ஆண்டு காலம் சிறையிலே இருக்கிறான் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவன் கிஷோர் சரவணன். 1.25 ஆண்டு காலமாக அவன் சிறையில் இருந்து தகவல் அனுப்பி கொண்டே இருக்கிறான் தன்னுடைய பெற்றோருக்கு. அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் பார்த்தார்கள், அமைச்சரை போய் பார்த்தார்கள். முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை பிஜேபியினுடைய தலைவராக இருந்தவர், அவர் அந்த கிஷோர் சரவணனுடைய பெற்றோரை டெல்லிக்கு அழைத்து சென்று வெளிவிவகாரத்துறையிலே மனு கொடுத்து விட்டு வந்தார் நேரடியாக. ஆனால் 1.25 ஆண்டு காலமாக எந்த முன்னேற்றமும் கிடையாது. அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்தாயிட்டது. இந்த செய்தி பத்திரிகைகளே வந்தது, தொலைக்காட்சி ஊடகங்களிலே வந்தது. எப்படி வந்தது என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையிலே அந்த கிஷோர் சரவணன் தன்னுடைய பெற்றோருக்கு அலைபேசி மூலமாக வாட்ஸ்அப்பிலே நேரடியாக பேசி அனுப்பியிருக்கிறான். நான் சிறைச்சாலையிலே வாடுகிறேன், சித்திரவதைகளை அனுபவிக்கிறேன், ஆனால் அதை கூட தாங்கி விடலாம். ஆனால் ரஷ்ய அரசு எங்களை எடுத்து வெளியிலே எடுத்து ராணுவ பயிற்சி கொடுக்கிறது. ராணுவ பயிற்சி கொடுத்து உக்ரைனிலே நடைபெறுகிற யுத்தகலத்துக்கு எங்களை அனுப்புவதற்கு பயிற்சி தருகிறார்கள். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. என்னை போன்ற ஏராளமான பேர் இப்படி இருக்கிறார்கள், எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லி தன் பெற்றோருக்கு கண்ணீர் மல்க அவன் வேண்டுகோள் விடுத்த செய்தி அது வந்ததற்கு பிறகு அந்த பெற்றோர் எங்கள் மாவட்ட செயலாளர் ஏஎன் குணசேகரன், மாணவரணி செயலாளர் தம்பி ராஜ எழிலன் அவர்களிடத்திலே முறையிடுகிற பொழுது என்னிடத்திலே சொன்னார்கள், நான் உடனடியாக திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நமது துரை வைகோவை தொடர்பு கொண்டு நேரடியாக அழைத்து போய் சொல்லுங்கள், இந்த பிரச்சனையை அவர் கவனப்படுத்துவார் என்று சொன்னதற்கு பிறகு நேரடியாக அந்த பெற்றோர் போய் அவரிடத்திலே எங்கள் துரை வைகோ எம்பியிடம் சொன்னதற்கு பிறகு மின்னல் வேகத்திலே நடவடிக்கை எடுத்தார். டெல்லிக்கு போனார், வெளிவிவகாரத்துறைக்கு கடிதம் கொடுத்தார். அதற்கு பிறகு பிரதமரை பார்த்தார். அதற்கு பிறகு வெளிவிவகாரத்துறை அமைச்சரை பார்த்தார். 65 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 68 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 15 கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த கோரிக்கை மனுவிலே கையெழுத்து பெற்று 4ஆம் தேதி பிரதமரிடத்தில் கொண்டு போய் ஒப்படைத்தார். 15 பேர் திமுக எம்பிக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையெழுத்திட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். எல்லோரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். ஒரு பொது கருத்தை உருவாக்கி
மின்னல் வேகத்திலே பணியாற்றி இன்றைக்கு கிஷோர் சரவணன் பிரச்சனையை அங்கே ரஷ்ய அதிபர் புதின் கவனத்துக்கு எடுத்து செல்லுகிற அளவுக்கு எங்கள் எம்பி துரை வைகோ, அது வைகோவின் ரத்தம். 1.25 ஆண்டு காலமாக அந்த பிரச்சனையை சீந்துவதற்கு நாதி இல்லை. ஆனால் எங்கள் தலைவரின் புதல்வன், என் தலைவனின் ரத்தம் ஓடுகிறது அல்லவா, கடல் அங்கே தமிழர் நலன் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்றானே பாவேந்தன். அந்த உணர்வை என் தலைவன் பெற்றிருந்ததைப் போல தலைவரின் பிள்ளை துரை வைகோ பெற்றிருக்கிறார். ஆனால் அந்த செய்தியை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி பிரதமர் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த பையனை உயிரோடு மீட்க வேண்டும் என்று சொன்னதை கேட்டு மராட்டிய மாநிலத்திலிருந்து 14 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று நேற்று முன்தினம் மகாராஷ்டிராவிலே இருந்து எங்கள் துரை வைகோவை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார்கள். திருச்சி தொகுதியினுடைய எம்பி அல்ல, நாதியற்றவர்களுக்காக குரல் கொடுக்கிறவன் எங்கள் துரை வைகோ என்பது மராட்டிய மாநிலத்திலிருந்து வந்த 14 குடும்பங்கள். இதுதான் உண்மை செய்தி. ஆனால் தமிழ்நாட்டில் வெட்கம் கெட்ட பத்திரிகைகள், ஊடகங்கள், யூடியூபில் பேசுகிற கைகூலிகள் அதை கொச்சைப்படுத்துகிறீர்கள். பதவிக்காக, மத்திய அமைச்சர் பதவிக்காக எங்கள் துரை வைகோ போனார், திமுக கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேற போகிறோம் என்று செய்தி பரப்பு எங்களை இழிவுபடுத்துகிற மானங்கெட்டவர்களே, பதவி என் தலைவனின் கால் தூசுக்கு சமம். அவன் நினைத்திருந்தால் விபி சிங் அமைச்சராக இருந்த நேரத்தில் வெளிவிவகாரத்துறை அமைச்சராக 1990ஆம் ஆண்டு அமைச்சராக இருப்பார். அவர் நினைத்திருந்தால் தங்க தாம்பாளத்திலே வைத்து அடல் பிஹாரி வாஜ்பாய் 98ஆம் ஆண்டு எந்த இலாக்கா வேண்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன இடத்திலே பதவிக்கு அவர் போயிருக்க முடியும். இப்பொழுது விருதுநகர் தொகுதியிலே தோற்று போனதற்கு பிறகு கூட 2014 நரேந்திர மோடி வைகோ தோற்று விட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகும் ராஜ்நாத் சிங்கிடம் சொல்லி வைகோ நம்முடைய மந்திரி சபையிலே இடம்பெற வேண்டும் என்பதற்காக அவரை ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து நாங்கள் அனுப்புகிறோம் எம்பியாக என்று சொல்லி வசுந்தர ராஜ சிந்தியே ராஜவம்சத்திலே பிறந்த மகாராணி அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் தலைவர் வைகோ அவர்களை 2014 மே 25ஆம் தேதி அழைத்து பேசுகிறார். என் சகோதரன் வைகோ அவர்களே, தலைவர் வீட்டுக்கு பலமுறை வந்திருக்கிறார். இந்தியாவிலே எல்லா அரசியல் தலைவர்களும் மதிக்கிற இடத்திலே எங்கள் தலைவர் வைகோ இருக்கிறார், மறந்து விடாதே. அந்த வசுந்தராஜ சிந்தியா சொன்னார், சகோதரரே உங்களை நாங்கள் அனுப்புகிறோம் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து, நீங்கள் மோடி மந்திரி சபையிலே இடம்பெற வேண்டும் என்று சொன்ன போது எனக்கு தேவையில்லை மந்திரி பதவி என்று சொன்னது மட்டுமல்ல, ராஜபக்சேவை அழைத்த காரணத்தினால் அந்த கொலைகாரனை ஏன் அழைக்கிறாய் என்று சொல்லிவிட்டு கருப்பு கொடி காட்டிவிட்டு அந்த கூட்டணி விட்டு வெளியேறிய கொள்கை சிங்கம் எங்கள் தலைவர் வைகோ. எங்களை பார்த்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பிரதமர் என்பவர் இந்த நாட்டினுடைய பொதுவான மனிதர், அவரை சந்திப்பது என்பது வேறு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி RSS இந்துத்துவ சனாதன கொள்கைகளை எதிர்ப்பது என்பது எங்கள் மரபு அணுக்களிலே ஊறியிருக்கிற உணர்வு, மறந்து விடாதே. எங்கள் தலைவர் திராவிட இயக்கத்திலே 61 ஆண்டு காலம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் திராவிட இயக்கம் ஊட்டி வளர்த்த உணர்வு எங்கள் தலைவருடைய நாடி நரம்புகளிலே ஓடுகிறது. எங்கள் தம்பி துரை வைகோவினுடைய நாடி நரம்புகளிலே ஓடுகிறது. எடுத்த நிலைப்பாட்டில் என்றைக்கும் உறுதியாக இருக்கிறவர்கள் நாங்கள். இந்துத்துவ சனாதன சக்திகளுக்கு இந்த நாட்டில் இடம் தந்துவிடக் கூடாது. இன்று மாலையிலே நான் படிக்கிறேன், உத்தரப்பிரதேசத்திலே பதேபூரில் இஸ்லாமியர்களுடைய கல்லறைக்குள்ளே நுழைந்து 100 பேர் இந்துத்துவ கும்பல் உள்ளே நுழைந்து கல்லறைகளை உடைத்து அந்த இடத்திலே சிவன் கோவில் இருந்தது என்று கொக்கரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி இன்று மாலையில் வந்திருக்கிறது. வடநாடு போல தமிழ்நாட்டையும் மாற்றி காட்டி தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து எந்த திராவிட இயக்கம் இந்த மண்ணில் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழர்களாக நம்மை ஒன்றிணைத்ததோ, அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழனை ஒன்றிணைத்தாரோ, அந்த திராவிட இயக்கம் வளர்ந்த மண்ணிலே ஜாதி ஜாதியாக சல்லி சல்லியாக தமிழர்களை உடைத்தெறிந்து விட்டு மதவெறி ஊட்டி
இங்கே காவி கொடியை பறக்கவிட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்துத்துவ கூட்டத்தை வேறு அறுப்பது என்பது எங்களுடைய தலையாய கடமை, எங்கள் தலைவரின் கடமை. பத்திரிகைகளும் ஊடகங்களும் பேச வரக்கூடிய படிக்காசு புலவர்கள் கைக்கூலிகளும் நாவடக்கம் தேவை என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு, தனக்காக கார்வேகம் பொழிவதில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, தனக்காக பூங்குயில்கள் இசைப்பதில்லை, தனக்காக செவ்வாழை செழிப்பதில்லை, தனக்காக தன் குடும்பத்துக்காக எங்கள் தலைவர் வாழவில்லை, தமிழர்களுக்காக வாழுகிறார், திராவிட இயக்கத்துக்காக வாழுகிறார். இன்னும் 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் தலையிடத்தை தீர்மானிக்கின்ற தலைவர் எங்கள் தலைவர்தான். வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டத்தினுடைய நன்றியுரையாக நகர கழகத்தினுடைய செயலாளர் செல்வேந்திரன் அவர்கள் இப்பொழுது நன்றியுரை நிகழ்த்துவார்கள்.